என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம். முன்னாடி இளைய தளபதி, இப்போ தளபதி, அப்புறம் அண்ணா, இந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் செல்லமாக கூப்பிடுற நடிகர் விஜய் ஒரு கட்சியாக இப்போ தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காரு. பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஸ்கிப் பண்ண விஜய் ஸ்ட்ரைட்டாக சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லி தன்னுடைய முதல் கட்சி மாநாட்டை நடத்த இருக்கிறாரு. இதனையொட்டி நாம் பேச வேண்டியது, அலச வேண்டியது நிறைய இருக்குது. பார்க்கலாமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி வீசாலை கிராமத்தில் விஜய். எல்லாமே வி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தைகளாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மாநாட்டோட மொத்த பரப்பு 280 ஏக்கர். அதுல 80 ஏக்கர்ல தான் மக்கள், மாநாட்டு பந்தல் எல்லாம். மற்ற இடங்கள் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள். இந்த மாநாட்டோட திடலே கடந்த 1 மாத காலத்துக்கும் மேலாக பேசு பொருளா இருக்கு. பிரம்மாண்டமான மாநாட்டு பந்தல், பெரியார், அம்பேத்கர், காமராஜர் கட் அவுட்டுகளுக்கு மத்தியில் விஜயோட கட் அவுட். தவிர யானைகள் உருவம் பொறிக்கப்பட்ட கோட்டை சுவர் போல மாநாட்டு நுழைவு வாயில்னு ஏற்பாடுகளே பெரிய அளவில் இருக்கிறதால பேசு பொருளா இருக்கு. இந்த மாநாட்டில் தான் கட்சியோட கொள்கையை அறிவிக்க போறாரு. முதல் மாநாட்டில் இருந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகுதுன்னு தாவேக கட்சி வட்டாரங்கள் சொல்லுது. நிர்வாகிகள், பொறுப்புகள்னு முக்கிய அறிவிப்புகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தை அடையிறதுக்குள்ள அவர் நீண்ட பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார்னு தான் சொல்லணும். நெஞ்சில் குடியிருக்கும் சினிமாவில் அறிமுகமான சமயத்திலேயே நடிகர் விஜய் பல விமர்சனங்களை எதிர்கொண்டார். அப்பா டைரக்டர், அதனால தான் ஈஸியாக சான்ஸ் கிடச்சிருச்சு, புள்ள நடிகர் ஆகிட்டார்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனாலிட்டி மீது பல விமர்சனங்கள் பலரால் அப்போதே முன்வைக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் மீறி தான், கடந்து தான் இன்றைக்கி கோலிவுட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே பெரும் வசூல் அள்ளக்கூடிய ஒரு நடிகராக, ஹீரோவாக நடிகர் விஜய் உருமாறி நிற்கிறாரு. இன்றைக்கி அரசியலில் கால் வச்சிருக்காரு. இதில் மெர்சல் பண்ணுவாரா, மெர்சலாகி நிற்பாங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அரசியலுக்கு முன்னாடி சினிமாலேயே பல சர்ச்சைகளை நடிகர் விஜய் சந்திச்சாலும் சினிமாவில் தெரிய பண்ணிட்டாரு. இந்த ஒரு சூழலில் அரசியலில் என்ன பண்ண போகிறாரு, அரசியலுக்கு முன்னாடி சினிமாவில் என்னென்ன சர்ச்சைகள்லாம் சந்திச்சுக்கிறான்றதை மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது விளக்குறாரு. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அந்த தலைவா படம், அந்த தலைவா படத்துடைய அந்த கேப்ஷன் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. டைம் டு லீட் அப்படின்னு அந்த கேப்ஷனோட வரும்போது அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது. அதுக்கப்புறம் அதுக்கெலாம் அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அப்புறம் பல பேர் பேசி அதுக்கப்புறம் அவரே ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்து அந்த படம் என்பது ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்புறம் மெர்சல் படம் டைமில் அந்த ஜிஎஸ்டி தொடர்பாக சில காட்சிகள் இருந்துச்சு, சில விமர்சனங்களை அவர் வச்சுருந்தாருன்றதுனால பிஜேபி பக்கத்துலேருந்து ஒரு பெரிய அழுத்தம் என்பது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து அவருடைய பெயர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு தான், அவருடைய பேர் அப்படி தான் இருக்குது அப்படின்றத பிரபலப்படுத்தியதே வந்து பாஜக தான். ஹெச் ராஜா அவர்கள் தான் அந்த ட்வீட்லாம் பதிவுலாம் போட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி ரெய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் அவருடைய அந்த லக்ஸரி கார் சம்மந்தமாக அந்த டாக்ஸஸ் கட்டுறது, இந்த மாதிரியான சர்ச்சைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துச்சு. பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் என்பது அவருக்கு இல்லை. பட் பர்சனலாக பார்க்கும்போது உங்களுக்கு திமுகவோட கொஞ்சம் நெருக்கமாக தான் இருந்தார். உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு நெருங்கிய நண்பராக தான் இருந்தார். அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்குமான அந்த நெருக்கம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அது வந்து வேறு விதமாக மாறியது.
அவங்களுக்குள்ள ஒரு கசப்புணர்வு அப்படின்றது தான் வந்து இது வரைக்கும் ரெண்டு பேரும் அதை பற்றி பேசலை வெளிப்படையாக. பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு கசப்புணர்வு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக மாறி இருக்கிறது. அவர் அரசியலில் அடியெடுத்து வைப்பதற்கு இந்த விஷயங்கள், இந்த அழுத்தங்கள், அவர் காலகட்டத்தில் அவர் சந்தித்த அந்த பிரச்சனைகள்லாம் வந்து, கடந்த காலங்களில் அவர் சந்தித்த அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு காரணங்களாக அமைந்திருக்கிறது. நடிகர் விஜய் கட்சி தொடங்கிலிருந்தே அவருடைய ஒவ்வொரு நகர்வும் உற்று நோக்கப்படுது. முக்கியமாக முதல் மாநாட்டுக்கு செஞ்ச ஏற்பாடுகளை சொல்லலாம். இந்த முதல் மாநாட்டில் கலந்துக்க வரவங்களுக்கு பயிலரங்கத்தை அந்த கட்சியில் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது போன்ற பயிலரங்கத்தை வேறு எந்த கட்சியும் நடத்தினதா தெரியல. ஆத்தூரை அடுத்த அம்மம்பாளையத்தில் நடந்த பயிலரங்குல மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன், சமூக வலைதள பிரபலம் ராஜ்மோகன் கலந்துகிட்டு கட்சியினர் மத்தியில பேசினாங்க. ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு நட்பு அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லும் தாய்மார்களே. இந்த பயிலரங்குல தாவேக தொண்டர்கள் அரசியல் மயப்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு ஐயநாதன். டாப் லெவல் அரசியலை பேசிட்டு இருக்கிற ஆளு நம்ம போய் பேசி ரசிகராக இருக்கக்கூடியவங்களுக்கு என்னதை கன்வின்ஸ் பண்ண முடியும் எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு இருந்துச்சு. அங்கே அவங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் முதல் 5 நிமிஷத்துலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கான அவசியம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கான அவசியம் இருக்கா அப்படின்ற ஒரு விடயத்தை நான் விளக்கி சொல்லும் பொழுதே அதற்கு அவங்க கொடுத்த அந்த வரவேற்பு, அதில் அவங்க காட்டிய ஆர்வம், இந்த ரெண்டுமே அதான் 1 மணி நேரம் நான் பேச வச்சது. அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயமும் தொட்டேன், பேசினேன். அது எனக்கு ஒரு ஆச்சரியமானது, அதிர்ச்சியானது. எப்படி இந்த அளவுக்கு இவங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றது. இதன் மூலம் உங்கள் விஜய் உட்பட நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய சிலுவையை சுமக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு. இவ்வளவு கடினமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆட்சி பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது அப்படின்ற இடம் கிடையாது. நீங்கள் எதையாவது மக்களுக்கு செய்யணும்னு வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விடயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அது வந்துட்டு அதை அவங்க ரிசீவ் பண்ண விதம் தான் எனக்கு ரொம்ப, நான் எவ்வளோ பேசியிருக்கேன், ஆனால் அவங்க ரிசீவ் பண்ண விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைவாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி. இப்போ விஜயும் கட்சி தொடங்கியிருக்காரு. புதுசாக கட்சி தொடங்கியிருக்க விஜய் புதுசாக என்ன செய்ய போகிறான்றத கேள்வி நம்ம ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருக்குமே இருக்குது. இதை பற்றி தான் மூத்த பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஃபேன் கிளப்பாக இருந்தது மக்கள் இயக்கமாக மாற்றினார். மக்கள் இயக்கமாக மாற்றின அந்த இதை அன்அஃபிஷியலாக அவர் என்ன பண்ணார், உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட வச்சார். அதுக்கப்புறம் முழுமையாக அரசியலுக்கு வரும் அப்படின்னும் போது இப்போ தமிழ்நாட்டில் அவர் எந்த கொள்கையை சார்ந்த அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு தான் உற்று நோக்குகிறார்கள். ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அக்செப்டடாக இருக்கக்கூடிய அந்த திராவிட கொள்கையோடு தான் நான் வருகிறேன் அப்படின்றது தான். இப்போ கூட அவர் வெளியிட்ட அந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருப்பார். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவர் திராவிட அரசியலோட தான் வந்து பயணிக்க போகிறார் அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனையாக வருகிறது. அதிமுக ஏற்கனவே ஒரு பெரிய டிக்ளைனில் அது இருந்துகிட்ருக்கு. கட்சிக்குள்ளேயே பிரச்சனை, தேர்தல் ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் திமுகவில் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஈர்க்கக்கூடிய லீடர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். அதனால தான் உதயநிதி ஸ்டாலின்லாம் இப்போ முன்னிலைப்படுத்துகிறார்கள். அவருக்கு முன்னுரிமை கொடுப்பது, விஜய் அரசியலுக்கு வராரு,
அடுத்த 20 ஆண்டு காலம் அரசியலில் நாம் நிற்கணும் அப்படின்னா இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜயாக மாறுமா அப்படின்ற அந்த கேள்வியை நோக்கி தான் இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன தேவை அவருக்கு வந்திருக்கு? ஏன் தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சி அவசியமாக இருக்குது? ஏன் அதை அவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும். ரெண்டாவது, இன்றைக்கி நாட்டில் நிலவர பிரச்சனைகள், மாநில அரசில் இருக்க திமுக கவர்மெண்ட்டை பற்றின விமர்சனம், மத்திய ஆட்சியை பற்றின விமர்சனங்கள், இதிலெல்லாம் பல பிரச்சனைகள் இன்றைக்கி நாட்டில் இருக்குது. அதை பற்றின அவரோட கருத்துக்கள் என்ன? இப்போ சமீபத்தில் தமிழ்தாய் பிரச்சனைகள்லாம் வந்து வாழ்த்து பிரச்சனைலாம், அதிலெல்லாம் விஜய் ஒரு கருத்தும் எதுவும் சொல்லலை. ஸோ அந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து வர தொண்டர்களுக்கு இல்லை அவரோட ரசிகர்களுக்கு ஒரு வழிகாட்டுற மாதிரியான ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயங்களை வந்து நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அடுத்து அவரை வந்து தொடர்ந்து அவருடைய கட்சியில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பல விஷயங்களை வந்து அவர் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு கூட்டம் சேரும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த ஒரு சினிமா ரசிகர்களாக இருந்தவங்கள நீங்கள் அரசியல் ரீதியாக மாற்றி தொண்டர்களாக மாற்றும் போது அவர்களை நீங்கள் அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி பண்ணும்போது நீங்கள் பல விஷயங்களை வந்து ஒரு கொள்கை தெளிவெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த விஷயங்களை வந்து இந்த மாநாட்டில் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது பண்ணினா தான் வந்து வரப்போகிற அடுத்த 15 மாத தேர்தலில் இவருடைய டார்கெட் என்னவாக இருக்குது? இவர் வந்து மோடி கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறாரா, இல்லை ஸ்டாலின் கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறாரா, இல்லை பல்வேறு பிரச்சனைகளில் வந்து வக்ஃப் போர்டு பில்லில் அவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை காமன் சிவில் கோடோ இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோடோ அதை பற்றி அவர் என்ன அவர் கருத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அவர் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. கட்சி தொடங்கி மாநாடு நடத்தி முடிச்சுட்டா மட்டும் போதுமா? இன்னும் அரசியலில் எவ்வளவோ இருக்குது. என்ன செய்ய போகிறார் விஜய்? அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன? அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வீரமங்கை வேலுநாச்சியார்னு சொல்லி பல தலைவர்களுக்கு இவர்கள் வச்சிருக்கக்கூடிய கட் அவுட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறியீட்டை சொல்லுது. இவர் யார் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண போகிறாரு, யார் வாக்குகளை குறி வச்சு இந்த தலைவர்களை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு விஜய்? இவருடையது வாக்கு அரசியலா, கொள்கை அரசியலா? தொடர்ந்து பேசலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம். விஜய் போன பிப்ரவரி 19ஆம் தேதி கட்சி தொடங்கினார். அவரோட முதல் கருத்து சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தக்கூடாதுங்கிறது தான். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். 10, 12வது வகுப்புல முதல் 3 மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்கிற நிகழ்ச்சியில நீட் முறைகேடுகள், கல்வி மாநில உரிமைன்னு அவர் இதுவரை தொடாத விஷயங்களை தொட்டு பேசினாரு. முஸ்லிம், கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்ன விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலன்னு நடுவுல பாஜக பிரச்சனை எழுப்புனாங்க. ஆனா ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்லி அவர்களையும் அமைதியாக்கிட்டார். மாநில உரிமைகள் விஷயத்துல அவரோட நிலைப்பாடு என்ன? மற்ற முக்கிய பிரச்சனைகள்ல விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்னு நிறைய கேள்விகளுக்கு மாநாடு மூலம் பதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். விஜயோடைய அரசியல் பாதை எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வி பரவலாக எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் விஜய் எப்படி பயணப்பட போகிறான்றதை பார்க்க வேண்டியது இருக்குது. சொல்மொழியை விட செயல்மொழி தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் செயலில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை காமிக்கிறாரோ அதை பொறுத்து தான் அவருடைய எதிர்கால அரசியல் அமையும் என்பது எனக்கு கருத்து. ஸோ புதுசாக வந்திருக்கிறதுனால அவர் எடுத்த உடனே ஒரு கூட்டணிக்கு போவார்னு சொல்ல முடியாது. சுயமாக போட்டி போட்டு தன்னுடைய பலம் என்ன தெரிஞ்சுக்க விரும்புவார். ஸோ அப்படி தெரிஞ்சுக்க விரும்பும்போது தன்னுடைய கொள்கைகளை முழுசாக தன்னுடைய நடைமுறை செயல்பாடுகளை கம்ப்ளீட்டாக வந்து மக்கள்கிட்ட முன்னாடி கொண்டு போனால் தான் மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்றதை அவர் கணிக்க முடியும்.
இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் வேற, கூட்டணி கணக்குகள் வேற. ஆனால் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அரசியல்ன்ற அந்த கப்பலில் ஏறினதுக்கு பிறகு அவர் சந்திக்க போகிற சவால்கள் வேறு விதமாக தான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நெஞ்சில் குடியிருக்கும் முன்னாடி பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சவால்கள், நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் ஆரம்பிக்கலாம், கட்சியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், உங்களுடைய கொள்கையை கூட சொல்லலாம். ஆனால் அந்த கட்சியை வந்து வழி நடத்துவது, அதை சஸ்டெயினாக கொண்டு போகிறது, அது நீடித்து நிலைக்க வேண்டும். ஒரு கொள்கையோடு நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த கொள்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையோட, ஒரு தெளிவான ஒர்க் பிளானோட நீங்கள் வரணும். அரசியலில் வரும்போது விமர்சனங்கள் வரும், கடுமையான விமர்சனங்கள் வரும், தனிப்பட்ட விமர்சனங்கள் வரும். இதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது அவர்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது, ஒரு தவறு அரசியலில் நடந்துருச்சுன்னா அதை வந்து ஓன் பண்ணுறது. தவறு நடந்துருச்சு அப்படின்னும் போது அதுலேருந்து ஒழியக்கூடாது. தவறு நடந்துச்சுன்னா அதை ஒத்துக்கிட்டு அதை தவறை சரி செய்வதற்கான வேலைகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோல்வி ஏற்படும். நீங்கள் வந்த உடனே தேர்தலில் உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்காது, தோல்வி ஏற்படும். மக்கள் உங்களை வந்து விமர்சிப்பாங்க, மக்கள் உங்களை வேறு விதமாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க எப்படி உங்களை பார்த்தாலும் அந்த மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து பெற வேண்டும் அப்படின்னும் போது அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும், மக்களுடைய கண்ணில் படணும். நீங்கள் தீபாவளிக்கு ஒரு வாட்டியும் பொங்கலுக்கு ஒரு வாட்டியும் ரிலீஸ் ஆகிற மாதிரி, படம் ரிலீஸ் மாதிரி வந்து வீட்டிலேருந்து வர முடியாது. அப்போ மக்கள் கண் பார்வையில் படணும், மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போகணும். அப்போ இது சென்னையில் மட்டும் பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளெலாம் பண்ணணும். அப்போ எவ்வளவோ வேலைகள் இருக்குது. நீங்கள் அரசியல் அப்படின்றது வந்து வெறும் ஒரு கட்சி தொடங்கிட்டோம், ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டோம், ஒரு கொடியை அறிமுகப்படுத்திட்டோம், ஒரு மாநாடு போட்டுட்டோம் அப்படின்றது தேர்தல் அரசியல் கிடையாது, கட்சி அரசியல் கிடையாது. அதையும் தாண்டி மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நெருங்கி போகிறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் உங்களை வந்து உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மக்களோட நெருக்கமாக போகிறீங்க அப்படின்றது தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கணக்குகள் இப்போவே தொடங்கிருச்சு. திமுக, அதிமுக போன்ற பிரதான கட்சிகளோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற அந்த பேச்சுகள் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி திரும்பி பார்க்கறதுக்குள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துடும். அந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சிக்கு எந்த இடம் கிடைக்க போகிறது, எவ்வளவு மக்கள் விஜயை ஆதரித்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய போகிறாங்க, அவர் மற்ற கட்சிகளுக்கு டஃப் கொடுப்பாரா, தடம் பதிப்பாரா, தடுமாறுவாரா என்பதை வழக்கம் போல் பொறுத்திருந்து பார்க்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம்.